வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் ஃபிட் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆண் உங்களை விரும்பினால் கண்டிப்பாக அவர்கள் புது ஆடை வாங்கும் பொழுது, அணியும் பொழுது உங்களிடம்தான் முதலில் காமிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதை தான் செய்வார்கள். உங்கள் லைஃப்பில் இங்கே நிறைய பேர் உங்களுக்கே தெரியும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு புது ட்ரெஸ் வாங்குறீங்கன்னா, அதை ஃபஸ்ட்டாக யார் காமிக்க நினைப்பீங்க? நமக்கு யார் அதிகமாக பிடிச்சிருக்கோ, நம்ம யார் நம்மளை அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் காமிக்க நினைப்பேன். அதாவது நம்ம அப்பா அம்மா சொல்கிறேன். ஸோ உங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படி இருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, கல்யாணன்ற ஒரு விஷயம் வரும்போது, உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆணுக்கு தான் அந்த ஒரு விஷயத்தை காமிக்கணும், அந்த ஒரு விஷயத்தை சொல்லணும், நான் அப்படி பண்ண போகிறேன்றதை சொல்லணுன்ற எண்ணம் வரும். ஸோ அப்படி வரும்போது அந்த ஒரு ஆணுக்கு உங்களை பிடிச்சிருக்கணும், உங்களை விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஆண் அழகாக இல்லை என்றாலும் கூட, அந்த ஆண் அழகாக இருக்கிறான் என்று அந்த பெண் கூற வேண்டும் என்று அந்த ஆண் ஆசைப்படுவான். இங்க எல்லோரோட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தான் அழகா இருக்கணும், தான் மட்டும் அழகா இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் எல்லாருமே என்னை பார்க்கும்போது ரொம்ப அஃபெக்ஷன் ஆகணும், என் மேல ஈர்ப்புல வரணுன்றது நிறைய பேத்துக்கு எண்ணம் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தனக்கே தெரியும் அவங்களோட அழகு என்னன்றது. அவங்களுக்கு அவங்கள பிடிக்காமலே போயிடும். காரணம் மற்றவங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு உங்கள பிடிச்சா தான் மற்றவங்களுக்கு உங்கள பிடிக்கும். நீங்க அப்படி இருங்க, மற்ற பெண்களுக்கும் பிடிக்கும், எல்லாருக்குமே உங்கள பிடிக்கும். அழகுங்கிறது கண்ணுக்கு மட்டும்தான். ஒரு ஆண் உங்களிடம் வந்து எனக்கு யாரும் இல்லை என்று கூறுகிறார்கள் என்றால், அந்த ஆணுக்கு உங்களிடம் இருந்து வர ஆசையான வார்த்தை நான் இருக்கிறேன் என்று கேட்க என்பதற்காக தான். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து ஒருத்தங்க எனக்குன்னு யாருமே இல்லைங்க. நீங்க விரும்பக்கூடிய நபர் தான். எனக்குன்னு யாருமே இல்ல. எனக்குன்னு நீ மட்டும் தான் இருக்க அப்படின்ற மாரி உங்கள்ட்ட சொல்லுவாங்க. இல்ல எனக்குன்னு யாருமே இல்ல. நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப சொல்றதுக்கு முக்கியமான ரீசன் நான் உனக்காக இருக்கேன். நான் உனக்காக எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான். பட் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நிஜமாகறதில்ல இல்ல. எனக்கு நெறைய பேர் லைஃப்ல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. எனக்குன்னு யாருமே இல்ல நான் சொல்லும்போது, நான் உனக்காக இருக்கேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண் இல்ல அவங்களே ஒரு நாள் உனக்கு யாருமே இல்ல. நீ அனாதை தான்னு சொல்லிட்டு தூக்கி எந்திரிச்சு போவாங்க. இங்கே எத்தனையோ ஆண்கள் ஒரு பெண்ணை காதலிக்க அந்த பெண்ணிற்காக மட்டும் வாழ்வோம் அந்த பெண் மட்டும் போதும் என்று இருக்கக்கூடிய ஆண்கள் வாழ்க்கையில் அந்த பெண்கள் அந்த ஆணை ஏமாற்றி விட்டு செல்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் நான் சொல்லலை. பட் ஆண்களும் எல்லாத்தையும் சொல்லலை. ஒரு சில ஆண்களும் ஒரு சில பெண்களும் இப்படிதான் இருக்காங்க. ஒருத்தங்களை விரும்புறாங்க. நீதான் என்னோட வாழ்க்கை, நீ மட்டும் எனக்கு அப்படின்னு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இருப்பான். ஆனா என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இந்த அளவுக்கு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆண் அந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கையில அவங்க விரும்பி கொஞ்சம் சில நாட்கள்லேருந்து அந்த ஆண் அந்த பெண்ணையும் அந்த பெண் அந்த ஆணையும் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நீ தான் எனக்கு, நீ இல்லாமல் என்னோட வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் அது மொத்தமாக மாறும். இது ஆண்களுக்கு மட்டுமல்லாது பெண்களுக்கும் நடக்கும். அந்த பெண் ஒரு ஆணின் மீது அதிக அளவில் காதல் வைத்திருக்கும் பொழுது அந்த ஆண் அந்த பெண்ணை ஏமாற்றி விட்டு செல்லவும் செய்யதான் செய்கிறார்கள். ஆல்ரெடி சொல்லியிருந்த விஷயம்தான். ஆண்களும் சரி பெண்களும் சரி ஏமாற்றப்படவும் செய்கிறார்கள், ஏமாற்றவும் செய்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏமாந்துட்டீங்க அப்படின்ற போது, நீங்க வச்ச நபர் சரியில்ல. பாசம், அன்பு, காதல்ல. ஸோ உங்க லைஃப்ல சரியான நபரை பாருங்க. ஏன்னா, ஒரு டைம் ஒருத்தவங்களுக்கு காதல் வரும். ஒவ்வொரு டைம் வந்தா அது வெவ்வேறு விஷயங்களா மாறும். ஸோ உங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு பர்சன், உங்க லைஃப்ல உங்களுக்குன்னே ஒருத்தன் அப்படின்னு மட்டும் இருங்க. எல்லாரும் எல்லாரும் அப்படின்னு போகாதீங்க. அது உங்க லைஃப்பை நாசமாக்கிடும். ஸோ உங்க லைஃப்ல எப்பவுமே ஒருத்தருக்காக வாழ பாருங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்த செய்கிறீங்கன்னா அவங்களே போதும்னு நம்புங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் அவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்ற போது அவங்க லைஃப்பில் நீங்கள் லவ்னு போகும்போது ஏன் மாறுது? உங்களோட மனசா இல்லை அவங்களுடைய செய்யக்கூடிய விஷயங்களா? எதுவாக இருந்தாலும் நீங்கள் விரும்புகிறவங்க தானே. அவங்கள அம்போன்னு நடுரோட்டை விட்டு போகிற மனசு எப்படி உங்களுக்கு வருது? அதை மாற்றிக்கோங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஒரு உண்மையான விஷயத்த சொல்லணும்னா ஒரு ஆண் ஒரு பெண் ஒருத்தங்களை விரும்புகிறாங்க காதலிச்சிருக்காங்கன்னா அந்த ஆணுக்கும் சரி அந்த பெண்ணுக்கும் சரி தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அன்பு மட்டும்தான், காதல் மட்டும்தான். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாசம் மட்டும்தான். உங்ககிட்ட காசு கேட்குறாங்க, உடம்ப கேட்குறாங்க, பார்க்க நினைக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணிக்க நினைக்கிறாங்கன்னா, அது காதல் கிடையாது. காதலுங்கிறது அன்புக்காக வரக்கூடிய விஷயம். அந்த ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இருந்தா, அவங்களுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுங்க. அவங்கள மட்டும் நீங்க ஏமாத்திட்டு போகாதீங்க. எப்பவுமே உங்களையும் நீங்க மட்டும் போதுன்ற வாழ்க்கைய ஒருத்தர் இருக்காங்கன்னா, அவங்கள ஏமாத்தாதீங்க. ஏன்னா, அப்படிப்பட்ட ஒரு பெர்சன் உங்க லைஃப்ல திரும்ப கிடைக்கிறது கிடைக்காம கூட போகலாம். ஸோ கைஸ் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு வேற நிமிஷம் வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு விஷயம் பார்க்கலாம். See you தட்டா. பாய்.